கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அண்ணா பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 89வது அதிகாரம் 22வது வசனம். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. இதுதான் நம் தேவன் நமக்கு தருகிற வசனம். எகிப்தியருக்கு பயந்து இஸ்ரேல் மக்கள் நடுங்கினாலும் இஸ்ரேல் மக்கள் பக்கத்தில் கூட எகிப்தியர் வராத அளவுக்கு இஸ்ரேல் மக்களை காத்து வழி நடத்தின தேவன். தாவீது நடுங்கின சவுல் தாவீது பக்கத்தில் கூட வரவிடாதபடி காத்து சவுளுடைய அரியாசனத்தை தாவீதுக்கு கொடுத்து மகிமைப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களுடைய சத்துருவுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவர்களுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சத்துரு இனிமே உங்களை நெருங்குவதில்லை என்று சொல்கிறார். யாரோ ஒரு சத்துருக்காக, யாரோ ஒரு மனிதருக்கு நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த மனிதருக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. சத்துரு உங்களை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாது என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை உங்கள் உயர் அதிகாரிக்கு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு மேலானவர்களுக்கு பயந்து நீங்கள் நடுங்கி கொண்டு இருக்கலாம். அல்லது கடன் பிரச்சனையினால் கடன்காரர்களுக்கு பயந்து ஒளிந்து ஓடிக்கொண்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இனி உங்கள் பக்கத்தில் கூட அவங்க வராதவனை கர்த்தர் காத்து உங்களை நடத்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.